நாமளும் நிரம்பணும், அநேகரை நிரப்பணும். இயேசுவின் ஊழியத்தை நிரப்பணும், இயேசுவையே நிரப்பணும். தலங்கள் உயர்த்தி அல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய மகிமையான நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை நிரம்ப. அந்த வேலைக்காரர் அதான் செய்தாங்க, இந்த ரெபேக்காள் அதை தான் செய்தாள். வேலைக்காரர் இயேசு சொன்னதை விட அதிகமாக செய்தார். ரெபேக்காள் எலியேசர் சொன்னதை விட அதிகமாக செய்தார். புரியுதா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை விட அதிகமாக செய்யணும். நம்ம எதனால? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்னாடி நம்ம நிரம்பி காட்டணும். என் தேவன் தாண்டா பெரிய தேவன் காட்டி கொடுக்கணும். என்ன ஆராதிக்கிற ஆண்டவர் தான் காட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள அந்த முயற்சி எடுக்காதபடினாலதான் அநேகருக்கு நம்முடைய தேவனுடைய தன்மை புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. எனவே நிரம்பி வழிகிற அனுபவத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அந்த கச்சாடியில இருந்து தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. குடிச்சவங்க சொல்றான், யாரை கூப்பிடுறான் தெரியுமா? பந்தி விசா மணவாளனை கூப்பிடுறான். ஓய், எங்க வச்சிருந்தீரு? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் பொழுது அவர்கள் உங்களை தேடுவதை பார்க்கலாம், மணவாளனாகிய இயேசுவை தேடுவார்கள். வேலைக்காரல தேடல, வேலைக்காரர்கள் அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ருசி பார்த்தவங்களுக்கு வேலைக்கார அவசியம் கிடையாது. ருசி பார்த்தவங்களுக்கு தேவை யாரு? மணவாளன். ஹல்லேலூயா. உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும், உங்களுடைய வாழ்க்கை முறை மாறணும், உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறணும், நீங்க செயல்படுகிற செயல்பாடுகள் மாறணும். மாறி கிறிஸ்துவினுடைய அந்த மேன்மையோடு அவருடைய வார்த்தையோடு நீங்க நிரம்பி வழியணும். நிரம்பி வழிந்த அநேகருக்கு அந்த மேன்மையை கொடுத்தால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் இயேசுவை நீங்க சொல்லாமலே அவர்கள் தேடி வருவாங்க. கேட்பாங்க இத்தனை நாள் எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்பாங்க. எத்தனை நாள் எங்க போனீங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, நீங்க நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இங்க வந்திருக்கிறீங்க. குறைகளை பெற்றுக்கொள்வதற்கல்ல, குறைகளை அனுபவிப்பதற்கல்ல, நிரம்பி வழி ஆசீர்வாதங்களை, நிரம்பி வழிந்து கொடுக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் அல்ல, அநேகம் திருப்தியோடு வாழ்வதற்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு திருப்தியின் ஆண்டா இருக்கிறபடினால் இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நிரம்பி வழியை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி